பிக் பாஸ் லைவ்ல அடுத்த கேப்டனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. கேப்டன் வினோத் அப்படின்றது ரூமர் இல்லையா, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அந்த செகண்ட் ப்ரோமோலயே நிரூபணம் ஆயிருக்கும். பட் அந்த டாஸ்க் எப்படி நடந்துச்சு, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன். அடுத்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சின்ன சலசலப்பு, கொஞ்சம் கடுப்பாயிருக்காங்க பாரு அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி வந்து கிச்சன் டீமு, ஐ மீன் டீம் பிரிக்கும் போது, கேப்டன் வந்து டீம் பிரிக்கும் போது அதுல கிச்சன் டீமுக்கும் அதுக்கப்புறம் கிளீனிங் டீமுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுல ஒரு பக்கம் ஆதிரி செய்ன்னு பார்வதியை செஞ்சு விட்டு அமைச்சிட்டா. இது தேவையா? ஒவ்வொரு வேலை செய்யும் போது நொட்டை சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி பல தருணங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்கெட் இருக்கும் மக்களே. அந்த பாஸ்கெட்ல ஒரு ஓட்டை இருக்கும் ஃப்ரண்ட்ல. அந்த ஓட்டைக்குள்ள பாலை கலெக்ட் பண்ணணும். அது எப்படி கலெக்ட் பண்ணணும்னா, நீங்க ஸ்கேட் போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கேட் போர்டில் நீங்க படுத்துப்பீங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் வருவாங்க. ஸோ உங்க சப்போர்ட்டர் உங்க காலை பிடிச்சிட்டு உங்களை தள்ளுவான். நீங்க அந்த பேஸ்கெட்டை வச்சு அந்த பேஸ்கெட்ல ஒரு ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை மூலயமா பால்ஸை கலெக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க அந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்ற மாதிரி விதிமுறைகள் விதிக்கப்பட்டது. அந்த விதிமுறைகள் போட்டது யாருன்னா ஜட்ஜான சாண்ட்ரா. யார் யார் எந்த டீமை செலக்ட் பண்ணாங்கன்னா, அரோரா வந்து எஃப்ஜேவை தேர்ந்தெடுத்தனர். உடனே இந்த ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னும் போதே ஃபர்ஸ்ட் வினோத் போய் கமருதீனை செலக்ட் பண்ணிட்டாங்க. பார்வதி கமருதீன் போறதாங்கட்டியும் வினோத் போய் கமருதீன் தான் வேணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணி செலக்ட் பண்ணிட்டார். அங்கேயே கமருதீன் வேணும் மாதிரி பண்ணாங்க. பட் கமருதீன் ஒத்துக்கல. வினோத்துக்கு கமருதீன், பார்வதிக்கு திவ்யா, அப்புறம் அமித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்துக்கு கனி, சபரி வந்து ஆதரிக்கு. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 பேரா. ஸோ இந்த டீம்ல போயிட்டு ஃபைனலா அந்த டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ பிக் பாஸே பாராட்டினார்னா பாத்துங்களேன். அந்த டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ஒத்துமையா விளையாடி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ண ஒரு டாஸ்க்னா அது இந்த டாஸ்க் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பாராட்டி புகழ்ந்தது 2வது முறை. போன வாரம் கேப்டன்சி டாஸ்க்கும் ரசிக்கும்படியாக வெகு நேரமாக போச்சு. இந்த டாஸ்க்குமே ரசிக்கும்படியாகவும் இருந்தது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்தது அப்படின்றதான் பாக்குறேன். ஸோ இதுலயுமே அதுலயும் அக்காவை சலசலப்பு கடைசியில உண்டாக்கலாம் ட்ரை பண்ணாங்க. பட் நடக்கல அப்படின்றது தான். இதுல குறிப்பா திவ்யாலாம் சண்டை கிண்ட போட்டுறாத பாரு, ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணு, சண்டை போட்டு பழைய சண்டைகள்லாம் எடுத்துட்டு வராதன்ற மாதிரி அந்த இடத்துல திவ்யா சொல்லி பல விஷயங்கள் நடந்தது. இதுல குறிப்பா அரோரா மற்றும் எஃப்ஜேயோட காம்போ 30 பந்துகள் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. வினோத் மற்றும் கமருதீனோட காம்போ 32 பந்துகள் 2 லீடிங்ல. அடுத்து பார்வதி மற்றும் திவ்யா 29, அமித் மற்றும் கனி வந்து 29. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரு சுபிக்ஷா மற்றும் விக்ரம் 29. லாஸ்ட் பேர் சபரி மற்றும் ஆதிரை 28. ஸோ 3 டீம் ஒரே பாயிண்ட்ல. அதுல 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் அரோராவை வீழ்த்தி வினோத் அவர்கள் கேப்டன்சி பதவியை நிலைநாட்டி விட்டார் அப்படின்றதான். ஸோ அதை பிக் பாஸும் பாராட்டி புகழ்ந்துட்டார். உள்ள வரும்போது என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உடனே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் முதல் நீ என் கூட வந்திருக்கலாம்ல, இதெல்லாம் இது பண்ணிருக்கலாம், நீ தான் என்னை கூப்பிடுவே இல்லை, லிவிங் ஏரியாவில் நீ கூப்பிடல பாரு, இப்பெல்லாம் பேசாதீங்க, நீ லிவிங் ஏரியாவில் எத்தனை வாட்டி எனக்கு வந்து நின்று இருக்க, நான் நின்னா மாதிரி நீ ஒரு வாட்டி கூட நிக்கல பாரு, சும்மா பேசணும்னு பேசாத, கிளம்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாத பாருன்ற மாதிரி கமருதீன் ஏற்றான். ஏன்னா கமருதீனுக்கு போய் பார்வதி சப்போர்ட் பண்ணலன்ற எண்ணம். திவ்யா சப்போர்ட் பண்ணி 29 வந்துட்டாங்க. இல்ல குறிப்பாடே உங்களுக்கு 3 பால்றான்ற மாதிரி எங்க பால் ஏதோ மிஸ் ஆச்சு போல. பாரு, உங்களுக்கு ஒரு பால் எடுத்தாலும் நாங்க 32 பாலோ, அதெல்லாம் உங்களால கனெக்ட் பண்ணாலும் நீங்க லீட் எடுக்க முடியாது பாரு, நாங்க ஆஃபீஷியலா வின் பண்ணிட்டோம் பாரு, நீ எதுக்கு இப்படி பண்றன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, அங்க வந்து நீ இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத பாரு, சும்மா பேசணும்னு என்கிட்ட இந்த குழந்தைத்தனமா இந்த மாதிரி பண்ற வேலை வேணாம், வச்சுக்காத, கிளம்புன்ற மாதிரி கமருதீன் சொல்லிட்டு வந்துட்டான். பார்வதி அப்படியே போயிட்டாங்க. இது ஒரு பவன் நடக்குது. அடுத்து டீம் மீட்டிங்ல பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் வீடு மிகவும் நீட்டாக இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்றது பிக் பாஸ் சொல்றாரு. இதுல வினோத்தோட ஆர்குமெண்ட் படி உங்களை பார்த்து தான் நான் வழிநடத்தல் ஒவ்வொருத்தரோட கேப்டன்ல இருந்து நான் பல விஷயங்கள் கத்துக்கிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பகிர்ந்து டிசிஷன் எடுக்கலான்ற மாதிரி ஒரு முடிவு வராரு. ஓகே, ஸோ வீட்டு ஃபுல்லா சுத்தமா இருக்கிறத பாத்துக்கலாம் பிக் பாஸ் வர சொல்லிட்டாரா. ஃபர்ஸ்ட் கிச்சன் டீமை வந்து திவ்யா, ஆதிரை, அரோரா, சுபிக்ஷா, எஃப்ஜே இந்த 5 பேர் கிச்சன் டீம்ல போடுறாரு. அதுவுமே அங்கங்க டிஸ்கஷன் நடந்து தான் போட்டாரு. போன வாரம் 6 பேர் இருந்ததால இந்த வாரம் கிச்சன் டீம்ல 5 பேர். எனக்கு தெரிஞ்சு கிச்சன் டீம்ல பெருசா இப்ப சண்டைகள் வராதுன்னு நினைக்கிறேன். கிச்சன் டீமுக்குள்ள சண்டை வராது. போன வாரம் கனி விசஸ் சாண்ட்ரான்னு போயிட்டு இருந்ததுல, இந்த வாரம் அப்படி சண்டை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, திவ்யா, ஆதிரை, அரோரா 3 பேரும் க்ளோஸா இருக்காங்க, நிறைய வைப் பண்றாங்க நைட்லயும் சரி. ஸோ பகல் நேரத்துலயும் அவங்க 3 பேர் வைப் பண்றதால அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகி இருக்கிறதால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. கூட சுபிக்ஷாவுமே நேற்று அந்த ஃப்ரைடே நிகழ்வுகள்ல அதை கூட ஹெல்ப் பண்றதாங்க. ஸோ இந்த 4 பேரோட பாண்டிங்கும் நல்லா இருக்கும்.
அப்புறம் எஃப்ஜே வந்து சேர்ந்தா பெண்கள் இருக்கும் இடத்தில் எஃப்ஜே இருந்தா அவருக்கு சண்டை வரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அவரும் ஜாலியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறார் எஃப்ஜே அவர்கள். அடுத்து வெஷல் டீம்ல என்ன பண்ணிட்டாங்க, சபரி, கனி அண்ட் அமித் வெஷல் டீம்ல போட்டு அவங்க வெஷல் வாஷிங் போயாச்சு. அப்புறம் பாத்ரூம் கிளீனிங்ல விக்ரம் அண்ட் கமருதீன், ஃப்ளோர் கிளீனிங்ல பார்வதி அண்ட் சாண்ட்ரா. ஓகே, இப்படி சொல்லியாச்சா? அடுத்து என்ன பண்றாங்க, பார்வதி நடுவில் என்ன அவங்க கிளீனிங்ல போட்டவொடனே கத்திக்கிட்டே இருந்தாங்க. பார்வதி இப்பெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாதீங்க, கத்திக்கிட்டே இருந்தா நல்லதுக்கு இல்லை, ஸோ நாங்கள் பேசுறதை கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட கன்சர்னா சொல்லிட்டு வராங்க. எப்படி ஒவ்வொருத்தரோட கன்சர்னா சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ கிராசரிஸோட பொறுப்பு வந்து எஃப்ஜே கொடுத்துட்றாரு. கிராசரியோட பொறுப்பு இதெல்லாம் பார்த்துங்க, சாப்பாடு முடிச்சுட்டு தான் ஒரு போட்ட ரூல்லே ஹைலைட்னா, சாப்பாடை காலி பண்ணிட்டு தான் அடுத்த சாப்பாடு செய்யணும், சாப்பாடு இருக்குன்றதுக்காக செய்ய தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ரூலா போடுறாரு. நல்ல ரூல் அது. அதை தாண்டி பனிஷ்மெண்ட் ரூல்லாம் பழைய கேப்டனோட ரூல்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அடுத்து 4 வாரமா கானா பாக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி இன்வால்மெண்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல விக்ரம் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்றத சொல்லுங்கன்றதை கேட்கிறாரு. பிக் பாஸ் கிட்ட கேட்டா கடந்து வந்த பாதையை நீங்க சொல்லுங்க, அந்த வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்திக்கணும், 6 வாரமா பயன்படுத்தல, நீங்க பயன்படுத்திங்கன்ற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸுக்கு கடந்து வந்த பாதை சொல்றதுக்கான நேரமும் கொடுத்தாச்சு. அடுத்து கிச்சன் டீமுக்கும் ஃப்ளோர் டீமுக்கும் ஒரு கிளீனிங் பிரச்சனை வருது. கிச்சன் டீம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிளுக்கு வெளியே அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற இடத்த இது ஃப்ளோர் கிளீனிங் டீம்ஸ் கிளீன் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. உடனே பார்வதி, நாங்களாம் கிளீன் பண்ண முடியாதுங்க, எப்படி நாங்க கிளீன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதியின் டீம் சொல்றாங்க. இப்போ கிளீனிங் டீமுக்கு அந்த ஃப்ளோர் கிளீனிங் ஹெல்ப் வேணும்னா இந்த டீம்ல இருந்து பாத்ரூம் டீம்ல இருந்து கூப்பிட்டுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோன்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ அவங்க கிளீன் பண்ணோம்னா கிளீன் பண்ண முடியாதுங்க, எங்களால நைட் ஒரு வேளை தாங்க பண்ண முடியும், கிளீன் பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்வதி விவாதம் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அழுக்கா இருந்தா நீங்க கிளீன் பண்ணி தான் ஆகணும், கிளீன் பண்ணாமலாம் இருக்க முடியாது, அது நம்ம வீடு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எஃப்ஜே சொல்றான், பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, இந்த வாரம் எந்த வாரமும் சொல்லாத பிக் பாஸ் இந்த வாரம் சொல்லியிருக்காரு, அதை கரெக்டா கிளீன் பண்ண வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே பேசுறான். பார்வதி அது ஒத்துக்கவே இல்லை. அப்ப ஆதிரை சொல்றாங்க, நீங்க அந்த டீமோட ஹெல்ப்பை கூட வாங்கிக்கோங்க, எப்படி அந்த டீமோட ஹெல்ப்பை கூட வாங்கி பண்ணுங்க, எங்களுக்கு அதை கிளீன் பண்ணி கொடுத்துருங்க வாரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒத்துவே இல்லை பார்வதி. கிச்சன் டீம்ல 5 பேர் இருக்காங்க, அவங்க கிளீன் பண்ணிட்டோம், கிச்சன் டீம்ல 5 பேர் இருக்காங்க, அவங்க கிளீன் பண்ணிட்டோம். எங்க நாங்க 3 வேளை ஃபுட்டு பண்ணோங்க, 3 வேளை இது பண்ணோங்க, எங்களுக்கு அதுவே நேரமா இருக்கும், நீங்க என்னங்க இது கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிரை எழுந்து, ஒண்ணு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுங்க, சாப்பாடு இறைக்காம கிளீனா நீங்க சாப்பிடுங்க, அப்பனா இந்த பிரச்சனை வராது, இல்லைன்னா நீங்க கிளீன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீட்டுக்குமே சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து பார்வதியில எல்லாருக்கும் சிவிக் சென்ஸ் இருக்கு, சிவிக் சென்ஸ் பண்ணி தனி மனித ஒழுக்கம் இருக்கு, அந்த தனி மனித ஒழுக்கத்தோட நீங்க சாப்பிடுங்க, அதெல்லாம் சாப்பிட்டா நல்லதா இருக்கும், கரெக்டா பண்ணுங்கன்ற மாதிரி ஆதிரை திரும்ப எழுந்தா. ஆமா பாரு, தனி மனித ஒழுப்பு நானும் பார்த்தேன், தோசையை சாப்பிட்டு பேட்டில் வச்சுட்டு போறது நீ தானே, அந்த தனி மனித ஒழுக்கத்தை நானும் பார்த்தேன்ற மாதிரி ஆதிரை போட்டு பார்வதியோட அந்த கிளென்லினஸை முடிச்சு விட்டா. பார்வதியோட கிளென்லினஸ் பார்த்துருக்கணும், அந்த ஹைஜீன் மேட்டர், பாத்ரூம்ல ஒரு விஷயம் நடந்தது அதுவா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோரை கிளீன் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா மக்களே, 3 வேளை அது சாப்பிட்டு முடிச்சோன்னு ஃப்ளோர் அந்த அழுக்கோட சாப்பிடணும், ஒரு நாளைக்கு ஒரு நைட்டு தான் கிளீன் பண்ணுவோன்றாங்க, அந்த அழுக்கோடையோ தூசியோடவா சாப்பிட தோணும் அந்த இடத்துல, புரியல எனக்கு, அதை கிளீன் பண்ணவும் மாட்டாங்களாம். இப்படி போட்டா ஆதிரி என்னன்னா, இந்த மாதிரி தோசை கேஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி பண்றாங்க அப்படின்ற 2வது பாயிண்ட்டை போட்டு அடிச்சிட்டா. என்ன பண்றாங்க, இல்ல நாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கிளீன் பண்ணுவோன்ற மாதிரி பார்வதி பேச, திரும்ப ஆதிரி எழுந்து என்ன சொல்றான்னா, அப்ப என்ன பண்ணுங்க, அந்த ஃப்ளோரை நீங்க கிளீன் பண்ண வேணாம், விட்டுருங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த இந்த ஃப்ளோர் கிளீனிங் வந்து வீடு ஃபுல்லா இடம் தான் இருக்கு, ஸோ அந்த வீடு ஃபுல்லா இருக்கிற இடத்த மொத்தமா நீங்களே கிளீன் பண்ணுங்க. ஸோ இங்க அரோரா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாகமா பிரிச்சு கிளீன் பண்ணுங்கன்னாங்க. மொத்த வீட்டையும் நீ டெய்லியும் கிளீன் பண்ணுங்க, நாங்க 3 வேலை செய்யறோம்ல, நீங்க மொத்த வீட்டையும் நீங்களே கிளீன் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டு அடிச்சுட்டாங்க. எப்படி மொத்த வேலையும் நீங்களே பாருங்கன்ற மாதிரி போட்டு அடிச்சு விட்டோன்னே கானா வினோத்துக்கும் அங்க ஒரு அப்படியே சலசலப்பு மாத்தி நடக்குது. அப்புறம் என்ன பண்றாரு, வாலண்டியரா வந்து சபரி நான் கிளீன் பண்ணேன்றாங்க, சபரி உங்க வேலையை நீங்க பாருங்க, அது பண்ண வேணான்ற மாதிரி இங்க ஆப்போசிஷனும் தெரிவிச்சிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, நாங்க வந்து கிச்சன் அந்த லிவிங் ஏரியாவை கிளீன் பண்ணிக்கிறோன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. விக்ரம் சொன்னோன்னா பார்வதி ஓகே சூப்பர் அப்படின்னும் போது எஃப்ஜேவும் ஆதரியும், நீ ஏன் விக்ரம் இப்படி போற, அதெல்லாம் போவாத, ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ அவங்க கிளீன் பண்ணிட்டவங்க கிச்சன் ஏரியா, எதுக்குங்க நீங்க பண்றீங்கன்ற மாதிரி ஆகுது. நடுவுல கானா வினோத் பேசுறாரு, நடுவுல திரும்ப ஆதரி வந்துட்டு பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அழகா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டா. இப்போ லிவிங் ஏரியாவுக்கு அவங்க வேலை குறையுதுன்னா அந்த டீமை கூப்பிட்டு வேலை வாங்கலான்ற மாதிரி எடுக்கிறாங்க. இதே பார்வதி கிட்ட தான் நாங்க சொன்னோம், ஃப்ளோர் கிளீனிங் வந்து பண்ணுங்க, அந்த ஸ்லாப் பக்கத்துல அவுட்டர் கிளீன் பண்ணுங்க நாங்க சொன்னோம், அதை பண்ண முடியாது, அவங்க கிட்ட நீங்க அந்த டீம் கிட்ட வேலை வாங்கிக்கிங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எங்க கிட்ட நாங்க பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாங்களே தாண்டி அந்த டீமோட ஹெல்ப்பை வாங்கி பண்ணுறோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி
போட்டு ஆதிரியை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்களே ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்றாங்க. அந்த டீமோட ஹெல்ப்பையே நீங்க வாங்கிக்கங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை நீங்க பண்ண முடியாது நின்னுட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் இந்த இடத்துல ஹெல்ப் தேவைன்னா அந்த ஹெல்ப்பை பயன்படுத்திக்குவீங்க. இது என்னதுன்ற மாதிரி பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அழகா ஆதிரியை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து நாங்க பேசிட்டு சொல்றேங்க இது சொல்றேன்ற மாதிரி பார்வதி அடக்கி வச்சுட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. எதுக்கு? இது அன்வான்ட் இஷ்யூ. இப்போ கிளீனிங்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளீன் ஆகலன்னா அதை வந்து கிளீன் பண்ண வேண்டியது யாரோடைய வேலை? அது ஃப்ளோர் கிளீனிங்கோட வேலை தானே, அதை பண்ண வேண்டியது தானே அப்படின்றது தான் இருந்துச்சு. கடைசியில் இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.